வெளில தள்ளிட்டு எதுடா கதவை சாத்துற? என்ன எங்கடி இட்டின்னு போற? பசங்க பூரா வெளியே தள்ளிட்டானுங்கக்கா. இது என்னதுன்னு கேட்டா அங்க நம்ம பேப்பர் முந்தி வச்சுக்கிறா. நில்லுங்கண்ணா, இந்த பசங்கெல்லாம் பாருண்ணா வெளியே தள்ளி எங்க கதவை சாத்திட்டானுங்க. குப்பையை கண்ட இடத்துல போறேன்ட்டு எங்க வெளில தள்ளி கதவை சாத்திட்டாங்கண்ணா. ஐயா நீங்க தானே சொன்னீங்க இவங்கள கண்டிக்கணும். அத கண்டிக்கிறோம் ஐயா. நான் சொன்னேன். ஐயா நீங்க தானே சொன்னீங்க. பிள்ளைங்களா வணக்கம். வணக்கம். என்ன வகுப்பு பார்த்தோம்? மிக சரி. சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன? சரியா சொன்னீங்க. இந்த சுழலும் புவிப்பந்து தான் இந்த பேரண்டத்திலேயே உயிர்கள் வாழ மிகச்சிறந்த இடம். கடைசியா தோன்றிய உயிரின எதிரா டைனோசர், நட்சத்திரமீன், ஆக்டோபஸ், கொரோனா, மனிதன். மிக சரியா சொன்னா. கை தட்டுங்க எல்லாம். இந்த மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடியே காடு, மலை, ஆறு, நதிகள், ஏரி, குளம், பறவை, விலங்குகள் இவைகளெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஏன் நம்ம முன்னோர்கள் அவங்களால கூட பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த மனிதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பின் உச்சமான நெகிழி, அந்த நெகிழி பயன்பாட்டுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கு பேராபத்து வந்திருக்கு. அதுவும் சுழலும் இந்த பூமி பந்தை எல்லாரும் என்ன பண்ணுறோம்? சுற்றுச்சூழல் சீர்கேடுன்ற பேரில் எட்டி உதச்சி விளையாடுறோம் இந்த பந்தை. இந்த சூழ்நிலையை நம்ம தான் மாற்றணும். நான் சொன்னா எங்க கேட்குறாங்க? இங்கே இருக்கிற குப்பையை எடுத்துன்னு வந்து எங்கள் ஏரி குளத்தில் தான் கொட்டுறாங்க. எங்கள் ஊரில் இந்த மலையே கட்டாந்தறி ஆக்கிட்டாங்க. இவ்வளவு நடக்குதுன்னு தெரியுதுல்ல, அவங்க எல்லாருக்கும் நீங்கள் புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவங்கள கண்டிக்கணும். எல்லாரையும் கண்டிக்கணும்னு தான் சொன்னேன். இப்படி தெருவில் தள்ளி தண்டிக்கணும்னு சொல்லலையேடா. ஐயா நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயா? போனதுக்கப்புறம் வேறையா? சரி புறப்படுறோம். வரட்டுங்களா? தாமரை, கார்த்தி, ஹேமா வாங்க. ஐயா சொன்னது புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அவங்கள எல்லாரையும் வெளியே தள்ளி நீ கதவை சாத்துறோம், தெருவில் நிற்க வைக்கிறோம். இதான் நடந்துச்சு. ஓஹோ, நீங்களா ஒன்று கூடி நீங்களா திருமணம் போட்டுக்கிட்டீங்களா? இதான் உங்க வேலையா? அதான் எங்க எல்லாரையும் சுத்தல்ல விட்டீங்களா? இல்ல அக்கா, மாமி, ஆயா, இது வந்து ஒரு விழிப்புணர்வு குறும்படம் எடுக்கிறதா உங்களுமே பண்ணு. ஆமா, பிள்ளைங்களை மன்னிச்சிடுங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த காலத்துல எந்த ஒரு விஷயம் சொல்லணும்னாலும் பரபரப்பா செய்தியா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசைப்பட்டு தான் உங்களை எல்லாம் இப்படி நிக்க வச்சிருக்காங்க. பிள்ளைங்களா நீங்களும் தெரிஞ்சுக்கணும், என்னதான் நம்ம எவ்வளோ இந்த சுழலும் பூமி பந்தை ஒரு சாதாரண விளையாட்டு பந்தா நினைச்சு நம்ம காலால எட்டி வச்சு விளையாடினா கூட அது என்னைக்காவது சுத்தும் போது நம்மளை தூக்கி கலாசிடுச்சா? கிடையாது இல்ல. அது போலதான் நம்ம வீட்டு பெரியவங்களையும் நம்ம அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் அது மாதிரி செய்யாதீங்க. எல்லாத்துக்கும் பரபரப்பா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவசியமானது எது, இந்த கால சூழலுக்கு எது தேவைன்றதை நிதானமா தான் நீங்க முயற்சிக்கணும். ஓகேவா? ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது எல்லாரையும் ஒற்றுமையாக்கி இப்படி ஒரு விழிப்புணர்வு குறும்படத்தை நீங்க காமிக்கிறது. பசங்களா இதுக்கா இப்படி பண்ணீங்க? நீங்க கூட்டுனீங்க, நாங்களே வந்து இந்த குறும்படத்தை பார்த்துக்க போறோம். என்ன வாங்க, ஊர் கூடி தேர் இழுத்தாதானே இது சாத்தியமாகும். நம்ம உலகத்துக்கு நம்ம எல்லாம் அரணா இருக்கணும், முரணா எதுவும் செய்யக்கூடாது. நாங்கள் எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிற குறும்படத்தை பாருங்கள், அப்பயாச்சும் திருந்துங்க. சுழலும் இந்த பூமி பந்தை காப்பது நம் அனைவரின் கடமை.